பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருமே உண்மையை சொல்லுடன்னு சொல்லிட்டு எசகில இருந்து எல்லாருமே கம்பல் பண்றாங்க. இப்ப சிவா எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே ஸ்னேகா மகா கிட்ட கேக்குறாங்க, என்ன ஆண்டி இவர் பாட்டுக்கு அமைதியா போறாரு, அப்புறம் நம்ம சொன்னதை மாத்தி இது சொல்ல போறாரு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பஞ்சாயத்துல எல்லாருமே கூட்டிட்டு இருக்காங்க. நம்ம சிவா மட்டும் தனியா நின்றுட்டு இருக்காங்க. அப்ப போயிட்டு சிந்து, டாக்டர் நீ இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல, நான் செஞ்ச தப்புக்கான தண்டனை எனக்கு கிடைக்கட்டும், நான் பேசாம செத்து போயிட்டுமா, அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருப்பீங்கல்ல டாக்டர், நான் வேணும்னா செத்து போகட்டும் நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே சிவா கோவப்படுறாங்க. என்ன பேசிட்டு இருக்க, இப்படிப்பட்ட முடிவு தயவு செஞ்சு எடுக்காத, நீ செத்து போயிட்டு ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சா உன்னுடைய ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க, அதை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க சிந்து, இனி எக்காரணத்து கொண்டு தயவு செஞ்சு இப்படி எல்லாம் நீ பேசாதுன்னு சொல்லிட்டு சிவா சிந்துவுக்கு ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து கிளம்பி போயிட்டு பஞ்சாயத்து முன்னாடி நிக்கிறாங்க. சிவா இப்ப சொல்ல வேண்டியது நீதான், என்ன விஷயத்த சொல்ல போற சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பைரவி சிட்டு உண்மை சொல்றதுக்கான காரணம் என்னன்றத எல்லாரும் முன்னாடியுமே சொல்லிட்டா. அதுக்கப்புறமும் என்ன முடிவு எடுக்கணும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த முடிவை நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க. இதை கேட்டதோ எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உடனே பஞ்சாயத்துல ஸ்னேகா பொய் சாட்சி சொல்றதுக்காக சிட்டுக்கு பணம் கொடுத்துதான் இப்படிப்பட்ட சாட்சி சொல்ல வச்சிருக்காங்க. இந்த சாட்சியை ஏத்துக்க முடியாது, தயவு செஞ்சு அவங்கவுங்க கலங்கலாம். இதுல எந்த தப்பும் பண்ணாதது யாரு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிந்து தான். சிந்து எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்க. இது நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சிவா உடனே ரொம்பவே கோபமா ஸ்னேகா சிவா நீ இவளை காப்பாத்தணுன்றதுக்காக தான் எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்க, அது எல்லாமே எனக்கு தெரியல நினைச்சிட்டு இருக்கியா, எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நான் இருக்கேன், இனியும் உன்னால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நடக்கிறதே வேற சிவா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்லி ரொம்பவே கோபப்படுறாங்க. இப்ப கூட என்னால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், ஆனா அந்த கம்ப்ளைண்ட்டை நான் கொடுக்க மாட்டேன், கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கொடுப்பேன், அதே நீ சினேகா விட்டுட்டு சிந்து கூடவே வாழணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி நீ பண்ணினா கூட உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோபமா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப நம்ம சிந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. சிந்து ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. ஏன்னா நம்ம சிவா இந்த விஷயத்த பண்ணதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷத்துல சிந்து இருக்காங்க. இப்போ உடனே மகா வராங்க. மகா சிவா ஏன் சிவா இப்படி பண்ண, எதுக்காக சிவா நீ இப்படி பண்ண சொல்லு சிவா, ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை நீ சிந்து கூட அன்பா பாசமா நடந்துக்கணுன்றதுக்காக இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கியா சொல்லுன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதோ என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தமாவோ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன செய்ய போறாங்க சிவாங்கிறத வெறும் ஒரு எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.